உலக பில்லியனியர்கள் பட்டியலை சர்வதேச நிறுவனங்கள் வெளியிடுவதை பார்த்திருப்போம். முதலாக உலக ட்ரில்லியனர் குறித்த கணிப்புகளை வெளியிட்டிருக்கும் ஒரு ஆய்வு நிறுவனம். இந்த பட்டியலில் யாரெல்லாம் ட்ரில்லியனர்களாக வாய்ப்பு என்பதை கணித்துள்ள இந்நிறுவனம் இந்தியர் ஒருவரோட பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு ட்ரில்லியனோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1000 பில்லியன்கள் அல்லது 1,00,000 கோடி. 2027ஆம் ஆண்டிற்குள் உலகின் முதல் ட்ரில்லியனரா எலன் மஸ்க் உருவாகுவார் என இன்ஃபார்மா கனெக்ட் அகாடமி அறிக்கை வெளியிட்டுள்ளது. எலன் மஸ்கின் தற்போதைய சொத்து மதிப்பு 237 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பில் சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய். அவர்தான் தற்போது உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார். இவர் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ட்ரில்லியனரா மாற வாய்ப்புகள் அதிகம் என்று அந்த அறிக்கை கூறியிருக்கிறது. அவருடைய வர்த்தகம் ஆண்டுக்கு 110 விழுக்காடு வளர்ச்சி காணும் எனவும் அந்நிறுவனத்தின் அறிக்கைகள் கூறுகின்றன. இந்த பட்டியலில் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானியும் இடம் பிடித்திருக்கிறார். எலன் மஸ்கிற்கு அடுத்தபடியாக 2028ஆம் ஆண்டிற்குள் கௌதம் அதானி ட்ரில்லியனராக உருவெடுக்க வாய்ப்புகள் இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது சொத்து மதிப்பு ஆண்டுக்கு 123 விழுக்காடு வளர்ச்சி அடையக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஜென்சன் ஹுவாங் ட்ரில்லியனராக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் இன்ஃபார்மா கனெக்ட் அகாடமி தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியன் எனர்ஜி மற்றும் மைனிங் நிறுவனத்தின் பிரஜோக பான்ஜசு, பெர்னார்ட் அர்னால்ட், மார்க் ஜூக்கர்பர்க் உள்ளிட்டோரும் உலக ட்ரில்லியனராக மாற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.